தேவதத்தன் தனஞ்சயன் 10 காத்து 10 வேலை செய்யும். புரியுதா? பிராண ஆயாமம்னு சொல்றது. பிராணம்னா காற்று, ஆயாமம்னா தடுப்பு. இடகளை பின்களை சுடுமுனைன்னு சொல்றது. ஏன் அகஸ்தி முனிவருக்கு சிறப்பு அப்படின்னா, பூரகம் கும்பகம் ரேச்சகம். பூரகம்னா பூரிப்பது, கரைப்பது. ஒரு இது பக்கம் அப்படியே நிறைச்சுன்னு போகணும் காற்று. இந்த பக்கம் ரேச்சகம் விடுறது. நிறுத்துறதுக்கு பேர் கும்பகம்னு பேரு. எவரு பிராணாயாமத்தை மூச்சை நிறுத்தி கட்டுப்படுத்துவாரோ அவருக்கு கும்ப முனிவர்னு பேரு. கும்பக பிராணாயாமத்துல சமர்த்தலாம். பூஜை பண்ணும் போது நம்ம மூச்சை நிறுத்தி வச்சுக்கணும் ஆகமம் சொல்லுது. ஆகமத்தில் இல்லாத எந்த சித்தர் புத்தர்லாம் ஒத்தரும் சொல்லல. இன்னைக்கு மதுரையில் அங்கங்கள சித்தர் புத்தர்லாம் இருக்காங்க. சித்தர் சிவருமான், முதல் சித்தர் சிவருமான். ஆகமத்துல சகல விஷயமும் இருக்கு. இந்த நம்ம பிருத்திவி பஞ்சபூதங்களை கட்டுப்படுத்துறது நம்ம ஒன்னும் கட்டுப்படுத்த முடியாது. அது ஒரு நடிப்பு. நம்மகிட்ட நமஸ்காரம் பண்ணாப்புல நம்முடைய ஆகம்பாவெல்லாம் குறைஞ்சிற மாதிரி ஒரு தப்பு இல்ல. நடிக்கணும் கொஞ்சம் நடிச்சு பழந்த ராஜராஜ சோழன் இடம் போட்ட உடனே ராஜராஜ சோழனா சிவாஜி மாறினார். எல்லாம் சொல்லுவார், சிப்பாய் மந்திரி பிரதானி எல்லாம் நீங்க வேடத்தை களையாமலே உங்க அலுவலாம் பாருங்க. தப்பு இல்ல. நீங்க அப்படியே இருந்தா தான் உங்களுக்கு அந்த பாவனை வரும். நம்ம மனசுக்குள்ள இருந்து அகத்தியர் இருக்காரு நினைச்சு நாமளே அகத்தியர் ஆயிடுவோம். அகத்தி மலைக்கு வர்றவன் அத்தனை பேரும் அகத்தியர். கொதிமலைக்கு போறவர் அகத்தியர், சபரிமலைக்கு போறவன் ஐயப்பன், திருச்செந்தூருக்கு போறவன் முருகன். அகத்தியர் என்று வேற ஒரு கொதிமலைக்கு வர முடியாது. நீங்க எத்தனை பார்த்த நீங்க குடிச்சாலும் அவருக்கு வச்சுக்க முடியாது. நம்ம பிள்ளைகள் வருது அப்படின்னு நினைப்பாங்க. அதே சமயம் நம்ம முனிவர்கள் சித்தர்கள்லாம் மூர்த்தியை வச்சு பூஜை பண்றாங்க. எல்லா திருச்செந்தூர் மற்ற மூர்த்திகளை விட திருச்செந்தூருக்கு அவ்வளவு கூட்டம் தான். சித்தர்கள் ஞானிகள் பூஜை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்படிங்கும்போது இறையாற்றல் அதிகமா இருக்கு. நம்ம ஒரு சுக்குக்கு பெறமாட்டோம். கீழே படுத்தோம்னா ஒரு காசு பெறாது. ஆனா 1000 பொண்ணு எப்போதுமே. நம்ம ஒரு காசு பெற மாட்டோம். ஆனா நம்ம மரத்தை மறைத்தது மாமத யானை, மரத்தில் மறைந்தது மாமத யானை, பரத்தை மறைத்தது பார்முதல் போதும், பரத்தில் மறைந்தது பார்முதல் போதுமே அப்படின்னு சொல்லுவாங்க. நம்ம உடம்ப கோயிலாக்கணும். எப்படி கோயிலாக்குறது? உள்ளம் பெருங்கோயில். பெருங்கோயில்னா கர்ப்பகிரகம்.